Hello and welcome to Riti's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு என்னெல்லாம் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் வந்து 1 கப் பொட்டேட்டோ எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் கேரட் எடுத்து வச்சிருக்கேன், 1 கப் பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் பெப்பரை வந்து க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் எண்ணெய், நெய், அப்புறம் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் எடுத்து வச்சிருக்கேன். 2 கப் பாஸ்மதி அரிசியை ஒரு விசில் குக்கர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். இப்போ நான் ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கேரட், 1 கப் உருளைக்கிழங்கு, பீன்ஸ், பட்டாணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ இந்த காய்கறி குக் ஆகிட்டு இருக்கும் போதே இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த சால்ட் வந்து காய்கறியில் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 90% குக் ஆகணும். குக் ஆகின பிறகு நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காய்கறியில் நீங்கள் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரெட் சில்லி சாஸ் இல்லை க்ரீன் சில்லி சாஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்க்கணுன்னா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தாச்சு. இது வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இப்போது சாதத்தை ஆட் பண்ணிட்டோம். இப்போது சாதம், காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம சாதம், காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்ம வந்து பெப்பரை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கதை இப்போ சேர்த்துடலாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பெப்பர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட டேஸ்டான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ரித்தீஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.